குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைய நாள்ல ஒரு அழகிய புதிய நாள்ல அக்கவங்களை சந்திக்க வந்திருக்கேன். பாருங்க குட்டீஸ், இன்றைய நாள்ல தலைப்பு என்னன்னா, நாம் ஒருவரை ஒருவர் ஒற்றுமையுடன் காப்போம். ஸோ நாங்க முதலாவதா இன்றைய நாளை ஒரு திருவார்த்தை மூலம் தொடங்குவோமா? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்குள் அனுப்பினார். ஆமா குட்டீஸ், இந்த வார்த்தையை பார்க்கும்போது எங்களுக்கு கடந்த வாரத்தில் நடந்த சம்பவங்கள் ஞாபகம் வருதானே. ஆமா, இந்த தபசு காலம், அதே போல கடவுள் பாருங்க, ஏசப்பா வந்து அவர் இந்த பெரிய வெளியேற்ற உயிரை எங்களுக்காக, எங்களோட பாவத்துக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டது. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் உயிரோட எழும்பினது தானே. அது போல இந்த உலகத்துக்கு நாங்க டிசம்பர் 25ஆம் தேதி வந்து ஏசப்பாட பிறந்த நாள், அதாவது அவரு அப்ப இந்த உலகத்திற்கு வந்த நாளாக நாங்க ஞாபகப்படுத்துறோம், நாளாக நாங்க கொண்டாடுறோம். பாருங்க, கடவுள் இந்த உலகத்தின் மீது ரொம்ப அன்பு செஞ்சாரு. அதனால இந்த உலகத்தை அவ்வளவு அழகா படைச்சாரு. அதே போல மனிதராக எங்கள் மேல இன்னும் கொஞ்சம் அன்பு கூட, ஏன்னா அவருடைய சாயல்ல எங்களை படைச்சிருக்காரு தானே. அது மட்டும் இல்லாம இந்த மனிதர்கள் வந்து பாவம் செஞ்சாங்க. அந்த பாவத்தை வந்து தண்டிக்கிறதுக்காகவா ஏசப்பா வந்தாரு? இல்ல, எங்களை அந்த பாவத்துல இருந்து மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு, கடவுளுக்குள்ளாக நாங்க வாழ்றதுக்காக எங்களுக்கு அவரோட வாழ்க்கை மூலம் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு தானே. அவரோட வாழ்க்கை மூலம். அதே போல நாம் எப்பயுமே சொல்றது, அந்த 10 கட்டளையும் நாங்க யோசிப்போம், ஐயோ என்னென்ன இருக்கும் அப்படின்னு யோசிப்போம் தானே. சிலைங்களுக்கு மறந்துடும். ஆனாலும் கூட ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து அது எல்லாமே ஒரே கட்டளையா அன்பு. அதாவது நாங்க யாரு மேலாவது நாங்க அன்பா இருந்தா நாங்க யாரையும் தண்டிக்க மாட்டோம், களவு செய்ய மாட்டோம், அவங்களுக்கு பொய் சொல்ல மாட்டோம், அவங்களோட எப்பயுமே ஒன்னா இருப்போம்னு கடவுள் அவரோட ஒரே பேரான குமாரன் இயேசுவை அனுப்பி எங்கட வாழ்க்கைக்கு நிறைய காரியங்கள் அவரோட உவமை மூலம், அது போல அவரோட வாழ்க்கை மூலம், அவரோட ஒவ்வொரு அற்புதங்கள் மூலம் எங்களுக்கு கற்று தந்துட்டு போயிட்டு இருக்காரு தானே. அதே போல ஏசப்பா எங்கேயும் போகல, எங்களோடே தான் இருக்கிறாரு. எங்களோடே தான் அவர் வந்து எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரு. சில நேரம் எங்களோட நண்பர்கள் மூலம், எங்களோட உறவினர்கள் மூலம், எங்களோட ஃபாதர் மூலம், எங்க டீச்சர் மூலம் எங்களை வந்து வழி நடத்தி கொண்டே இருக்கிறாரு. பாருங்க குட்டீஸ், இப்ப தமிழ் சிங்கள புத்தாண்டு வருது தானே. அப்ப எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆமா, ஸ்ரீலங்கா நோம்புல அது ஃபேமஸான ஒரு செலிப்ரேஷன். அது மட்டும் இல்லாம பாருங்க, இந்த காலத்துல நாங்க இங்க இப்போ உயிரோட இருக்கிறோம், நாங்க சாப்பிட்டு கொண்டிருக்கோம், நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க படிக்கிறோம், எல்லாமே செஞ்சு கொண்டிருக்கு. இந்த நேரத்துல கூட இங்க போர் நடந்து கொண்டிருக்கு, இயற்கை அனர்த்தங்கள் நடக்குது. ஆனாலும் கடவுள் எங்களோட அன்பு செய்யறதுனால தான் இம்மட்டும் எங்களை உயிரோட பாதுகாத்து வச்சிருக்காரு தானே. அது போல இந்த புத்தாண்டுல கூட நிறைய பேர் வந்து நாங்க வந்து இப்ப அவங்களோட கல்ச்சர்ல அவங்களோட படி இல்லாம நாங்க வந்து சிலவங்களுக்கு வந்து அதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். ஆனாலும் நாங்க இந்த நேரத்துல எங்களோட நண்பர்களோட, எங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது எங்களுக்கு சாப்பாடு ஏதாவது கொண்டு வந்து நாங்க ப்ரே பண்ணிட்டு அந்த சாப்பாடை நாங்க சாப்பிடலாம். சரி, நாங்க ஒன்னா இருந்து கூட சாப்பிடலாம். நாங்க அந்த விளையாட்டுக்கள் எல்லாம் சிலவங்க வைப்பாங்க, அப்படி விளையாடலாம். அவங்களோட ஒன்றிணைஞ்சு அன்பாக இருக்கணும். எல்லாருமே கடவுளால படைக்கப்பட்டவங்க. அவங்களோட மதங்கள் தான் வேறு வேறுபட்டதா இருந்தாலும் ஒரே கடவுள் தான். அவங்க அதை புரிஞ்சு கொள்ளணும். சரி, நாங்க அவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கலாம். அது போல அவங்களோட வாழ்க்கையில நாங்க அவங்களோட நாங்க உரையாடி அவங்களோட நாங்க சந்தோஷமா இருக்கலாம். இந்த காலகட்டத்துல வந்து நாங்க எல்லாரோடையும் அன்பா இருக்கிற காலமா இருக்கு. அது மட்டும் இல்ல குட்டீஸ், உங்க எல்லாருக்கும் தெரியும் எங்களோட தாய்மொழி இருக்கும். இப்ப எங்களுக்கு தாய்மொழி, எந்த தாய்மொழி தமிழ், அது போல சிலவங்களுக்கு சிங்களம், அப்படி இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தாய்மொழி. ஆனாலும் கூட நாங்க இந்த இப்ப எங்களோட உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்த்து நாங்க நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் தான் படிக்கிறோம் தானே. ஏன்னா வேலைக்கு போனா இல்லாட்டி எங்களுக்கு எங்க சரி போனா கூட எங்களுக்கு இங்கிலீஷ் தான் முக்கியமா தேவைப்படுது. இதை ஃபார்ம் ஃபில் பண்றதுனாலோ என்னனாலும் இங்கிலீஷ் தேவைப்படுது. அதனால நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுனாலும் இங்கிலீஷ் தான் ரொம்ப தேவைப்படுது. அதனால நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் படிக்கணும். அது எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தேவையான ஒண்ணுன்னு வச்சுக்கொள்ளலாம்.
ஆனா அதுக்காக எங்களோட தாய்மொழியை நாங்க மதிக்காம இருக்கக்கூடாது. நாங்க எப்பயுமே எங்களோட தாய்மொழியை மதிக்கணும் குட்டீஸ், சரியா? எந்த இடத்துக்கு போனோம் சில நேரம் எங்களை வந்து ஒதுக்கி பார்க்கலாம், ஆனாலும் நாங்க அந்த இடத்துல வந்து நாங்க சின்ன கவலையா இருக்கும் தான் குட்டீஸ். ஆனாலும் எப்பயுமே எங்களோட தாய்மொழியை நாங்க மதிக்கணும். அது போல நாங்க இப்ப ஃபர்ஸ்டாவே நான் வந்து இப்ப எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்றேன். நான் வேலைக்கு போகும்போது நான் ஃபர்ஸ்டா இந்த ப்ரொஜெக்ட் செஞ்சு இந்த தமிழ்ல செஞ்சதோட அவங்க கேட்டாங்க, ஏன் உங்களுக்கு தமிழ் மட்டுமா தெரியும்? ஏன்னா மத்தவங்க எல்லாருமே சிங்களத்துல இருந்து செஞ்சாங்க, சிலவங்க இங்கிலீஷ்ல செஞ்சாங்க, நான் தமிழ்ல செஞ்சேன். அப்ப சொன்னாங்க, வேற லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாதானே? அதுக்கப்புறம் நான் வந்து இங்கிலீஷ்ல செஞ்சேன். அதுக்கப்புறம் கேட்டா உங்களுக்கு சிங்களம் தெரியாதானே? அதுக்கப்புறம் நாங்க சிங்களத்துல செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து அவ்வளவு பேர்லயும் என்னைய வந்து ஃபர்ஸ்டால செலக்ட் பண்ணாங்க. அது வந்து எந்த ஒரு அனுபவம் ஒண்ணு, சரியா? அது நான் பெருமையா நான் சொல்லல. என்னன்னா கடவுள் வந்து எங்களை எல்லாருக்குமே ஒவ்வொரு தாளந்துகள் கொடுத்திருக்காரு, சரியா? எங்க எல்லா தாளந்தையும் நாங்க வந்து சரியான வழியில பயன்படுத்தும். அது போல எங்ககிட்ட இருக்கிறது காரியத்தை வந்து நாங்க வந்து மத்தவங்க ஐயோ எங்களை பத்தி என்ன நினைப்பேன், நான் அந்த நேரத்தில் நான் நினைச்சிருக்கலாம், நான் எனக்கு இங்கிலீஷ்ல செஞ்சிருக்கலாம். இல்ல குட்டீஸ், எங்களோட தாய்மொழியை நாங்க மதிக்கணும். அது போல எங்களோட பெற்றோர்கள் வந்து சொல்லி கஷ்டப்பட்டு ஏழைகளா இருப்பாங்க, அவங்கள நாங்க சொல்லி முன்னுக்கு கூட்டு போக வைக்கப்படலாம். இல்லாட்டி எங்க நண்பர்கள் படிக்காம இருப்பாங்க, அவங்க நாங்க இல்ல குட்டீஸ், அவங்க வந்து எங்களோட இருக்கிறது வந்து நாங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும், அவங்களுக்கு நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், சரியா குட்டீஸ்? அவங்கள நாங்க எல்லா இடத்துல அவங்க சொல்லி வெட்கப்பட்டுட்டு இருக்கோம் இல்ல, அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணும் தானே. யாரு எப்படி நினைச்சாலும் கடவுளோட பிள்ளைங்களை அவர் எந்த இடத்துலயும் தாழ்த்த மாட்டாரு. என் வாழ்க்கையில நான் நிறைய இடத்துல வந்து நான் தாழ்த்தப்பட்டிருக்கேன், ஆனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு நேரத்தில் தாழ்த்தப்பட்டாலும் அந்த இடத்துல இனிய எப்பயுமே உயர்வாவே வச்சிருந்திருக்காரு, சரியா குட்டீஸ்? அப்ப நாங்க வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போதோ, இல்லை நாங்க ஃப்ரெண்ட்ஸோட செலக்ட் பண்ணும் போதோ, நாங்க யாரோட போய் பழகும் போதோ, அவங்களோட நிறத்தை பார்த்தோ இல்லாட்டி அவங்களோட மொழியை பார்த்து இல்லாட்டி அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்க ஏழையா இருக்காங்க, ஐயோ கஷ்டம், அப்படி பார்த்து அப்படி எல்லாரோடையும் இருக்கக்கூடாது. எல்லாரையும் நாங்க சமமா வச்சிருக்கணும், சரியா? கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு. எல்லாரும் பணக்காரவங்களை மட்டும் தான் கடவுள் ஆசீர்வதிப்பான்னு இல்ல, ஏழைகளை மட்டும் அவையோ ஏசப்பா கடவுள் அவங்கள பாக்குறது இல்லைன்னு இல்ல. ஏதோ ஒரு வகையில நாங்க கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில கடவுள் எங்களுக்கு சாப்பாடு தராரு, உடுப்பு தராரு, எங்களை நல்லா வச்சிருக்காரு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாருங்க, எங்களை உயிரோடு இம்மட்டும் எங்களை பாதுகாத்திருக்காரு. நாங்க அதை எப்பயுமே ஞாபகம் வச்சிருக்கணும், சரியா குட்டீஸ்? அதே போல இன்னைக்கு நாங்க பார்த்த வார்த்தையை போல ஒரே பேரான குமாரன் வந்து எங்களுக்கு என்னத்துக்கு வந்தாரு? எங்களோட பாவங்கள் இருந்து மீட்க. ஆமா குட்டீஸ், நாங்க இந்த தபசு காலத்துல நாங்க அதை பத்தி ரொம்ப காரியங்கள் நாங்க கற்றுக்கொண்டோம். அப்ப நாங்க இன்னும் பாவங்கள் செய்யாமல் நாங்க கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நாங்க வந்து மீண்டும் ஒரு புதிய வாழ்வு அவரை நாங்க நம்பும் போது எங்களுக்கு நித்திய வாழ்வு எங்களுக்கு தருவாரு குட்டீஸ், ஓகேயா? நாங்க மட்டும் அதை பெற்றுக்கொள்ளாம நாங்க மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, ஓகே? இங்க பாருங்க, அக்கா ஒரு கைவேல் ஒண்ணு செஞ்சிருக்கேன். அக்காவும் அக்காட ஒரு குட்டி ஒரு இந்த மகள்னு சொல்லலாம், அவங்களும் சேர்ந்து நான் ஒரு கைவேல் செஞ்சிருக்கேன். நல்லா இருக்குதா? ஓகே குட்டீஸ், நாங்கெல்லாம் செஞ்சு ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுவோம். அன்புள்ள இயேசப்பா, இன்னும் ஒரு அழகிய நாள் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆம் சுவாமி, அப்ப இந்த தபசு காலத்து சுவாமி, அப்ப நாங்கள் நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. அது போல உங்களுடைய உயிர்ப்பின் பின் அப்பா நாங்கள் வருகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்பா அன்பை குறித்து கற்றுக்கொண்டோம் அப்பா. அப்ப நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழகாக பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காக்க வல்லவராய் இருக்கப்படியால் உமக்கு கொடான கொடி சோத்திரம் அப்பா. அப்ப நாங்கள் படிக்கும் காரியத்திலும் மட்டுமில்லப்பா, நாங்கள் வாழ்ற ஒவ்வொரு வேலையிலும் அப்ப நீரை எங்களை கண்காணித்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. அப்ப நாங்கள் உமது பிள்ளைகளாக, நாங்க உலகத்தின் பிள்ளையாக இல்லாமப்பா உமது பிள்ளைகளாக இருந்து சுவாமி மற்றவர்களோடு உரையாட, அது போல மற்றவர்களை அன்பு செய்ய சுவாமி எங்களுக்கு நல்ல பலத்தையும் ஞானத்தையும் தாருங்க அப்பா. இயேசப்பா, நீரே எங்களை பலப்படுத்தி வல்லடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே குட்டீஸ், இன்னொரு புதிய வீடியோத்தோட அக்கா உங்களை சந்திக்க வரேன். பாய்.